உன் வாயை விரிவாய்த்தர நன்மையினால் திருப்தியாக்குவார் என்ற கர்த்தரின் நாமத்தினால் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துதல்கள். டிசம்பர் 17ஆம் தேதி நாம் சிந்திக்கும் ஜீவ வசனம் 81ஆம் சங்கீதம் 10ஆம் வசனம். சங்கீதம் 81 வசனம் 10. உன்னை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணினவர் உன் தேவனாகிய கர்த்தர் நானே. உன் வாயை விரிவாய்த்தர நான் உன் வாயை நிரப்புவேன். இது ஆசாபின் சங்கீதம். எகிப்து தேசத்திலே அடிமையாக இருந்த இஸ்ரவேல் மக்கள் கர்த்தரிடம் முறையிட்டார்கள். அவள் கூக்குரலை கேட்ட தேவன் அவளை விடுவிக்கும்படி மோசேயை தெரிந்தெடுத்தார். அவர் பார்வோனிடம் 3 நாள் பயணம் செய்ய இஸ்ரவேல் மக்கள் அனுப்புமாறு போய் பலியிட வேண்டும் என்று கேட்டார். அப்புறம் திரும்பி வந்துவிடுவோம் என்று சொன்னார். ஆனால் பார்வோனின் இருதயம் கடினப்பட்டது. அவளை அனுப்ப மறுத்தான். மோசே பல அற்புதங்கள் செய்தும் 10 வகையான வாதைகளை எகிப்திற்கு வரப்பண்ணியும் பார்வோன் அனுப்ப மறுத்தான். அவர்கள் திரும்பி வரமாட்டார்கள் என்று நினைத்து கொண்டான். ஓடி போய் விடுவார்கள் என்று நினைத்தான். கடைசியில் சம்மதித்தான். கர்த்தர் அவர்கள் எகிப்தை விட்டு வரும்பொழுது பல காலமாக அடிமைகளாக வேலை வாங்கியவர்கள் அதற்கு ஈடாக தங்கள் பொருட்களை கொடுக்கும்படி கர்த்தர் செய்தார். இஸ்ரவேல் மக்கள் மிக்க சந்தோஷத்துடனும் ஆரவாரத்துடனும் எகிப்திலிருந்து புறப்பட்டார்கள். இப்படியாக புறப்பட பண்ணின கர்த்தர் அவர்கள் வாயை விரிவாய் திறந்து தேவனை துதிக்கும்படி செய்தார். வாயை விரிவாய் திறந்து ஜெபம் பண்ணினார்கள். வாயை விரிவாய் திறந்து தேவன் தங்களுக்கு செய்த அற்புதங்கள் அடையாளங்கள் எல்லாம் நற்செய்தி போல் கூறினார்கள். அவளுடைய வாய் நன்மையினால் நிரப்பினார். எகிப்திலிருந்து புறப்பட பண்ணின அந்த தேவன் அவள் வாயை நிரப்பினார். நமக்கு தரும் யாவும் நமது தகுதிக்கோ அல்லது செயல் ஆகியவற்றிற்கோ அல்ல, தகுதியில் இல்லாதவர்களுக்கு அளிக்கப்படும் அருளாக அவர் கொடுப்பார். நமது கிருபையினால் நம் வாயை நிரப்புவார். எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணினார் தேவன் நம்முடைய வாயை விரிவாய் திறக்கும்படி செய்து பலவித நன்மையினால் நிரப்புவார். நீதிமான் விரும்பும் காரியம் அவனுக்கு நிச்சயமாக கொடுக்கப்படும். ஜெபம். எகிப்து தேசத்திலிருந்து அடிமைத்தனத்திலிருந்து இஸ்ரவேலை புறப்பட பண்ணின எங்கள் கர்த்தாவே, எங்களை பிசாசின் கிரியையிலிருந்து விடுவிக்க வல்லவராய் இருக்கிறீர் சுவாமி. அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்கள் வாயை நன்மையால் நிரப்புகிற தேவன் அப்பா, உமக்கே மகிமை உண்டாவதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஆமென்.